தேர்தல் சமயத்தில் கர்நாடகாவை தாண்டி நாட்டையே அதிர வைத்திருக்கும் 2700 பாலியல் வீடியோக்களின் பின்னணியில் இருப்பது என்ன? பாலியல் புகாரில் சிக்கி வெளிநாட்டில் பதுங்கி இருக்கும் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா போலீசில் சிக்குவாரா? பாலியல் வீடியோக்களின் உண்மை வெளிவருமா? கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகிறது. அம்மாநிலத்தில் முதற்கட்டமாக 14 தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் வரும் மே 7ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஆசன் தொகுதி எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில்தான் ஏப்ரல் 26ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு முன்னதாக ஹாசன் தொகுதி முழுவதும் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் பகிரப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதனை வீடியோக்களாக பிரஜ்வல் ரேவண்ணா பதிவு செய்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன. வாக்குப்பதிவுக்கு 3 நாட்களுக்கு முன்பு ஹாசன் தொகுதி முழுவதும் 2000த்திற்கு மேற்பட்ட பென் டிரைவுகள் விநியோகிக்கப்பட்டதாக தெரிகிறது. பேருந்து இருக்கைகள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் மக்களுக்கு அந்த பென் டிரைவுகள் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த பென் டிரைவுகளில் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய 2000த்திற்கு மேற்பட்ட ஆபாச கிளிப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நபருக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள் என்ற வாசகத்துடன் ஓரிரு நாட்களில் அந்த வீடியோக்கள் வாட்ஸ்ஆப்பிலும் பரவியது. இதனால் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு எதிராக பலர் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கிடையே பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டு பணிப்பெண் போலீசில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். ரேவண்ணாவும் அவரது மகன் பிரஜ்வல் ரேவண்ணாவும் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பணிப்பெண் கூறியுள்ளார். மேலும் தன்னுடைய மகளிடமும் பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டியிருந்தார். வீடியோ காலில் அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபட்டதால் அவரின் செல்போன் எண்ணை தனது மகள் பிளாக் செய்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரஜ்வலின் தாயார் வீட்டில் இல்லாத நேரம் பல பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொல்லை கொடுத்து வீடியோ எடுத்து வைத்திருப்பதாகவும் அவர் புகாரில் தெரிவித்திருந்தார். பணிப்பெண் அளித்த புகாரின் பேரில் கோலே நரசிபுரா நகர போலீசார் பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் பிரஜ்வல் ரேவண்ணா மீது வழக்கு பதிவு செய்தனர். பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்ய வாய்ப்பு உருவானதால் அவர் ஜெர்மனிக்கு தப்பிச் சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆபாச வீடியோக்கள் அனைத்தும் போலியானவை, மார்பிங் செய்யப்பட்டவை என்று ரேவண்ணா தரப்பினர் தெரிவித்துள்ளனர். தேர்தல் சமயத்தில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் பெயரை கெடுக்கவே இத்தகைய போலி ஆபாச வீடியோக்களை பரப்பி விடுகின்றனர் என அவரது தரப்பில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக SIT விசாரணை நடத்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவில் வரும் 7ஆம் தேதி 2ஆம் கட்டமாக 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தேவகவுடா பேரனின் ஆபாச வீடியோ பாஜக கூட்டணிக்கு கடும் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது.